பசும்பொன் தேவர் இந்த பெயரை கேட்டாலே அந்த இனக்குழு மக்கள் அவரை கடவுளாகவும் மாற்றி இனக்குழு மக்கள் ஒரு சிறந்த தலைவராகவும் பார்த்தார்கள். உண்மையை கூற வேண்டுமெனில் பசும்பொன் தேவர் அவர்களின் பல குணங்களில் ஆன்மீகம் என்பது ஒரு குணம் மட்டுமே. அதையும் தாண்டி தேவர் அவர்கள் ஒரு மிக சிறந்த அரசியல்வாதி, ஒரு சிறந்த பாராளுமன்றவாதி, ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர், ஒரு சிறந்த அரசியல் தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் குணத்தில் 1% கூட அந்த இனத்தில் தலைவர் என்று கூறும் நபர்களுக்கு இன்று இல்லை. வேறு இனத்திலும் தேவர் போன்று ஒரு தலைவர் கிடையாது. அப்படி ஒரு சிறந்த தலைவரை கடவுளாக மாற்றி அவர் செய்த சாதனைகள் இன்றைய தலைமுறை அறியாதவாறு செய்துவிட்டனர் என்றே கூற வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் மதுரையில் ஆலய நுழைவு போராட்டத்தை நாம் குறிப்பிடலாம். ஒரு குறிப்பிட்ட இனக்குழு மக்கள் ஆலய நுழைவு போராட்டம் செய்ய போவதாக கூறிய போது வேறு ஒரு பிரிவு மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த விஷயம் பசும்பொன் தேவர் அவர்களிடம் சென்றது. அதற்கு தேவர் அவர்கள் நான் இருக்கிறேன் என்று கூறி அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த உறுதுணையாக இருந்தார். இப்படி அவரின் சாதனைகள் ஏராளம். ஆனால் அந்த இனக்குழு மக்கள் இதை எல்லாம் மறந்தோ அல்லது மறைத்தோ விட்டனர் என்றே கூறலாம். இப்படி தேவரின் அரசியல் சாதனைகளை ஒரு காணொளியில் கூற இயலாது. வேறு ஒரு காணொளியிலும் நாம் பார்க்கலாம். தேவர் அவர்கள் செய்த அரசியலை இன்று இருக்கும் தேவர் இன தலைவர் என்று கூறும் யாரும் செய்வது கிடையாது. வேறு இனக்குழுவிலும் யாரும் செய்யவில்லை என்றே நாம் வருத்தத்தோடு கூறலாம்.